ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நேற்று வீடியோவில் சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்ததுன்னு. ஆமாங்க, கோயம்புத்தூர் வரைக்கும் கொஞ்சம் வேலை இருந்தது, பர்சனல் வேலை. அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஒரு 15 மினிட்ஸில் லூலு ஹைப்பர் மார்க்கெட் இருக்குது. ஸோ குழந்தைகளும் கூட்டிகிட்டு போயிருந்தோம். அதனால் அவங்கள அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோங்க. முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே ஃபிஷ் வச்சுருந்தாங்க, பார்த்துட்டு இருந்தோம். உள்ளே நுழைஞ்சதையுமே ஃபஸ்ட்டு குழந்தைங்க கண்ணில் படுறதே சாக்லேட் தாங்க. நிறைய வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்லாம் வச்சுருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்த வேலையை பார்க்கலான்னு சொல்லிவிட்டு அங்கே ஒரு காஃபி ஷாப் இருக்குது. அங்கே போயிட்டு நாங்கள் காஃபி குடிக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் காஃபி ஆர்டர் பண்ணோம். 20 மினிட்ஸ் ஆகும்னு சொன்னாங்க. ஸோ வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே என் பையனுக்கு வந்து சிக்கன் பப்ஸ் வேணும்னு சொல்லி அவர் சிக்கன் பப்ஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தார். சின்ன பையன் பீஸா கேட்டார். அவருக்கு பீஸா, எங்களுக்கு சிக்கன் ரோல் வாங்கினோம். சுமாராக தான் இருந்தது, சொல்கிற மாதிரி ஒன்றும் இல்லை. அப்புறம் காஃபியும் வந்துடுச்சு. ஸோ காஃபியும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஷாப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபிக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். வந்ததையும் குடித்தாச்சுங்க. குடிச்சிட்டு நாங்கள் அப்படியே ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் அதில் வந்து இன்க்ரீடியன்ட்ஸும் போட்டிருக்கும், எத்தனை நாள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னும் போட்டிருக்கும். இதை பார்த்து நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அங்கேயே ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நமக்கு வேணுங்கிறது வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அங்கே சாப்பிடக்கூடாது, வெளியில். இல்லைன்னா வந்து நம்ம வாங்கிட்டு போய் வீட்டில் சாப்பிட்டுக்கலாம். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே பார்பிக்யூ, தந்தூரி, கிரில் எல்லாமே கிடைக்கும். வெஜிடேரியனுக்கும் இங்கே கிடைக்குங்க. புரோட்டா, நான், பன்னீர் டிக்கா மசாலா, சன்னா மசாலா, அதுக்கப்புறம் பன்னீர் டிக்கா பிரியாணியும் இருந்தது. மஷ்ரூம் பிரியாணி இல்லை. அதுக்கப்புறம் ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் நிறையா இருக்கும். பத்திரி, இடியாப்பம், சப்பாத்தின்னு இருக்கும். நீங்கள் வந்து அதெல்லாம் வாங்கிட்டு போய் செஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் சிக்கன், மட்டன், ஃபிஷ் இங்கே எல்லாமே கிடைக்கும். சிக்கன், மட்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டனில் வந்து உங்களுக்கு தனித்தனியாக அதோட பாட்டை வந்து வைப்பாங்க. மசாலா போட்டதும் இருக்கும். நீங்கள் வாங்கிட்டு போய் உங்கள் வீட்டில் அப்படியே சமைச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி வந்து போட்டி தனியாக, ஈரல் தனியாக இருக்கும். மட்டனில் பெரிய பீஸ், சின்ன பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியெல்லாம் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா 1/2 kg 1 kg எல்லாம் வாங்கிக்கலாம். அதுலேயே வந்து நல்லா மசால் போட்டது எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அப்படியே வாங்கிட்டு போய் வீட்டில் போய் செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அதேமாரி சிக்கன்லேயும் அப்படி தான். விங்ஸு, சிக்கன் லாலிபாப், லெக் பீஸு அப்படின்னு சிக்கனில் எல்லாமே கிடைக்குங்க. சிக்கனோட பார்ட் ஃபுல்லாக கிடைக்கும். அப்படியே ஃபுல் சிக்கனும் கிடைக்கும், நாட்டுக்கோழியும் கிடைக்கும். இங்கே வந்து வாத்தும் இருக்கும், ஆனால் இன்றைக்கி இல்லை. ஃபிஷ்ஷில் நிறைய வெரைட்டி இருந்துச்சு. எனக்கு பேர்லாம் தெரியாது. என் ஹஸ்பண்ட் கிட்ட ஒவ்வொன்றா கேட்டுட்டு இருந்தேன். அதையும் பார்த்துட்டு அப்படியே வந்து இங்கே கொஞ்சம் ஆப்போசிட்டில் பார்த்தா வளர்த்துற மீனும் வச்சுருப்பாங்க. பசங்க அதை போய் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்னுடைய ஃபேவரட்டான சாப்பிட்ற ஐட்டம் வந்து இது குனாஃபா, பட்லோவா, இது மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. நான் அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே கேக் தாங்க. கப் கேக், சாக்லேட் கேக்கு, ப்ரௌனி எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலாம், எத்தனை நாள் வச்சு சாப்பிட்லாம், அதோடய இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்னு சொல்லி இது ஃபுல்லாகவே மேலே போட்டிருக்கும், ரேட்டும் போட்டிருக்கும். நீங்கள் பார்த்து வாங்கிக்கலாம். அப்புறம் குழந்தைகளோட ஃபேவரெட் வந்து கிண்டர் ஜாய். என் சின்ன பையன் கண்ணில் பட்டுருச்சு. அதை எடுத்து ஆட்டி ஆட்டி பார்த்தாரு அதில் என்ன பொம்மை இருக்குன்னு. அதுக்கப்புறம் அப்படியே இங்கே ஸ்ட்ராபெரி, ப்ளம்ஸு எல்லாமே இருந்தது. செர்ரிஸ் எல்லாம் இருந்தது. இது வந்து டெண்டர் கோகனட்டா இல்லை தேங்காய் பூங்க. இது வந்து குட்டி குட்டி டொமேட்டோ, கலர் டொமேட்டோ வச்சுருந்தாங்க. ஸ்ட்ராபெரி டொமேட்டோவும் இருந்தது, குட்டி டொமேட்டோ. இதெல்லாம் பார்க்க நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் வெங்காயம் கூட உளித்து பேக் பண்ணி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஜாம் வெரைட்டிஸ் இருந்தது. எல்லா ஃப்ரூட்டோட ஜாமும் இருந்தது. அது எவ்வளோ நாள் சாப்பிட்ணுன்னு மேலே போட்டிருந்தாங்க. இது வந்து ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து மாங்காய், பைனாப்பிள்லாம் வந்து உப்பில் ஊற வச்சுருப்பாங்க. வேணுன்னா 100 கிராம் 200 கிராம்னு நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். இது வந்து பேஸ்ட்ரிங்க. நிறைய பேஸ்ட்ரி ஐட்டம், கேக் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் ஊறுகாய் ஐட்டம்ஸ். இதில் வந்து ஃபிஷ் ஊறுகாய், சிக்கன் ஊறுகாய் எல்லாமே இருந்தது. நாங்கள் வந்து வேணுங்கிறது வாங்கிட்டோம். சீஸ் ஐட்டம்ஸில் வெரைட்டியாக சீஸு, பட்டரு, பன்னீர் எல்லாமே இருந்ததுங்க.
இதுவும் எவ்வளோ நாள் யூஸ் பண்ணலான்னு இருக்கும். அதுக்கப்புறம் டேட்ஸு, எல்லா ஊரோட டேட்ஸுமே இங்கே கிடைக்கும். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் ரைஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு வந்திருந்தேன். நம்ம ரைஸ் எடுத்து நம்ம தொட்டு பார்த்து சாப்பிட்டு கூடி வாங்கிக்கலாம். நான் கொஞ்சம் பாசுமதி ரைஸும் பிரியாணி ரைஸும் வாங்கியிருந்தேன். வாங்கிட்டு அப்படியே கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக அப்படியே நான் போயிட்டேன். நிறையா பேன் இருந்தது. நமக்கு வந்து எல்லா லேடிஸ்க்குமே எவ்வளோ தான் வீட்டில் பொருள் இருந்தாலும் புதுசு புதுசாக பார்க்கும்போது இது வாங்கலாமா அது வாங்கலாமான்னு தான் தோணும். எனக்கும் அப்படி தான் தோணுச்சு. டைம் செட் ஆகலை. அவசரமாக ஷாப்பிங் பண்ண முடியலை. அதுக்குள்ளே பசங்க வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. டைமும் ஆயிடுச்சுன்னு சொல்லி பில் போடுறதுக்காக வந்துட்டோம். அப்புறம்தான் வந்து எங்கள் கண்ணில் வந்து இந்த காடை முட்டை பார்த்தோம். அதையும் வாங்கிட்டு கிளம்பும்போது வாட்சோட ஷாப் இருக்கும். அதையும் பார்த்துட்டு வந்துட்டோம். என் சின்ன பையன் ரொம்ப கோவமாக கிளம்பிட்டாரு. அவருக்கு கார் வாங்கி கொடுக்கலன்னு ஒரே அழுகை. சமாதானப்படுத்திட்டு நாங்கள் அப்படி எங்கள் ஊருக்கு கிளம்பிட்டோம். எங்கள் ஊர்லேயே வர வழியில் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் நைட்டு டின்னரை முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஆர்ட்ரு பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு நைட்டு டின்னர் முடிக்கிறதுக்கே 11:15 ஆகிடுச்சு. டின்னர் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கும் வந்துட்டோம். அவ்வளோதான், தூங்குகிற நேரம் ஆயிடுச்சு. நான் வந்து வீட்டுக்கு வந்ததையுமே வாங்கி வச்ச திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிற இடத்துல வச்சேன். நான் இது தான் வாங்கியிருந்தேன். நான் ஷாப்பிங் பண்ணல போல், என் பர்சனல் விஷயமா கொஞ்சம் போயிருந்தேன். அப்போ நான் போனது. எனக்கு எப்போ லூலு போனாலும் பட்லோவா அது தான் நான் வாங்குவேன். மார்னிங் எந்திரிச்சாச்சு, ப்ரஷ் பண்ணிகிட்ருக்காரு என் சின்ன பையன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்தாச்சு. தோசை ஊற்றி கொடுத்துட்டேன். அரிசி பருப்பு சாப்பாடு வைக்கலாம் மதியானம் லஞ்சுக்குன்னு சொல்லிவிட்டு அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சுட்டு காடை முட்டை எடுத்து நம்ம வந்து காடை ரோஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை கொஞ்சம் வேகவும் வச்சாச்சுங்க. இது நல்லதுங்க, குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கலாம். நம்ம நார்மலாக முட்டை சாப்பிடுவோம். ஆனால் இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தைகளுக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்து பாருங்கள். அதுக்குள்ளே நான் வந்து பருப்பு சாப்பாடை தாளித்து விடுறதுக்காக நான் குக்கர்லேயே தாளித்து விட்டு ரைஸும் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்குள்ளே வந்து வெந்துருச்சு முட்டை. அதையெல்லாம் உளிச்சிட்டு இருந்தேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக பார்க்கவே நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் எல்லாத்தையும் உளித்து ரெடி பண்ணி வச்சுட்டேன். எனக்கு என் பையனும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். அதுக்குள்ளே சாப்பாடும் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா அரிசி பருப்பு சாப்பாடு செமையாக ரெடி ஆகிடுச்சு. நான் அதுக்குள்ளே வந்து ரோஸ்ட் பண்ணுறதுக்காக தோசை தவாலேயே வந்து நான் வந்து காடை ரோஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் போட்டு நான் ரோஸ்ட் பண்ணிகிட்ருந்தேன். நான் கோகோனட் ஆயிலே தான் பண்ணேன். நல்லா ஃப்ளேவராக நல்லா இருந்தது. இந்த மாதிரி 2 கட் பண்ணியும் நான் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டேன். மதியானம் லஞ்சுக்கு சிம்பிளாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக சமைக்கணுன்னு நான் வந்து 1 பாட் ரெசிபியாக அரிசி பருப்பு சாப்பாடு நான் செஞ்சேன். இது வந்து எல்லாத்தோட ஃபேவரட்டாகவும் இருக்கும். எல்லாத்துக்குமே இந்த அரிசி பருப்பு சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். அரிசி பருப்பு சாப்பாடும் நேற்று வாங்கின மாங்காய் ஊறுகாவும் வச்சு எங்களோட காடை ரோஸ்ட்டும் வச்சு நாங்கள் லஞ்சை முடிச்சிட்டோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.